ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நம்ம வீட்டு ஃபுட். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். சூடானதுக்கப்புறமா நெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு உருகுனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக துருவின இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு எடுத்திருந்தேன். அதை துருவி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய் விதை நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக அப்படியே பொரிய விட்டுறலாம். அடுப்பை வந்துட்டு சிம்மில் மாற்றிக்கோங்க, கருகிராமல் இருக்கணும். அதே மாதிரி நெய் வந்துட்டு உருகி பாதி அளவுக்கு சூடானது இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போது இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் நல்லா வாசனை வந்து பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இதையும் நல்லா அப்படியே அந்த நெய்லேயே வந்துட்டு பொரிய விட்டுறலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதுக்கு அடுத்ததான் நான் வந்து அரிசி பருப்பு சேர்த்துக்கிறேன். நான் வந்து 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்திருந்தேன். அதை வந்து நல்லா கழுவிட்டு 1 மணி நேரத்து அளவுக்கு ஊற வச்சுருந்தேன். இப்போ தண்ணியை வடிச்சிட்டு அந்த அரிசி பருப்பு மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும். இது வந்து ஃப்ளேம் மாறி இருந்தது அப்படின்னா அந்த அரிசி பருப்புலாம் வந்து அந்த சூட்டுக்கு குக்கர்லேயே வந்துட்டு லைட்டாக பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேம் அந்த அளவுக்கு கரெக்டாக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டு வாசனை வந்ததுக்கப்புறமா தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். நான் 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பருப்புன்னு சொன்னேன். இது வந்து 2:1 ரேஷியோ. இப்போ இதுக்கு 3.5 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஆக்சுவலாக 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். நீங்கள் அரிசியை பொறுத்து சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கேன். இப்போது இந்த பொங்கலுக்கு தேவையான உப்பு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் வரகரிசி பொங்கல், ரவா பொங்கல் 2மே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் அதையும் செக் பண்ணி பாருங்கள். லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ லைட்டாக அப்படியே கொதி வர பார்க்குது. தேவைப்பட்டால் உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. நம்ம சைட் டிஷ் வைக்கும்போது அதுலேயும் உப்பு இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கரெக்டாக தான் இருக்கும். இப்போது நம்ம குக்கரோட மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து 3 விசில் ஹை ஃப்ளேமில், 1 விசில் லோ ஃப்ளேமில் வந்தது அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அரிசி பருப்பு 2 சேர்த்து 1 மணி நேரம் ஊறி இருந்தாலே போதும். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். நீங்கள் தேவைப்பட்டால் லைட்டாக நெய் விட்டு கூட கலந்துக்கோங்க. நான் நெய்யில் தான் தாளித்தேன் அப்படிங்கிறதுனால மேலால் நான் சேர்க்கலை. ஆனால் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பொங்கல் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி இது கூட தேங்காய் சட்னி, சாம்பார் அப்படின்னு எது வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இது இப்போ பிளேட்டிங் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நான் இது கூட இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன். இது மட்டும்தான் இன்றைக்கி நாங்கள் வச்சு சாப்பிட போகிறோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.